ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று வேதாகமம் பட்டியலிட்டு சொல்லுகின்றது. பிறரோடுள்ள செயல்பாடுகளிலும் தனிப்பட்ட காரியங்களிலும் இந்த கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். பிறரோடு தொடர்பு கொள்ளுகின்ற செயல்படுகின்ற எந்த காரியத்திலும் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீடிய பொறுமை, தயவு, சாந்த குணம் இவைகள் தேவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அதிலே வருஷம் அவன் வந்து கனியை தேடினான். அதிலே ஒரு கனியும் அவனுக்கு கிடைக்காமல் வந்தபோது ஒரு நாள் தோட்டத்தை பராமரிக்கின்ற மனுஷனை பார்த்து, 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில் நான் கனிகளை தேடி வருகின்றேன். இதிலே ஒரு கனியையும் நான் இதுவரைக்கும் காணவில்லை. ஆகவே இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த தோட்டத்தை பராமரிக்கின்ற மனுஷன் சொல்லுகின்றான், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு வேலை செய்கிறேன். அடுத்த வருஷமும் இது கனி கொடுக்காவிட்டால் நாம் இதை வெட்டி போடலாம் என்று சொல்லுகின்றான். நம்மிடத்தில் ஆண்டவர் அநேக காலங்களாய் நல்ல கனிகளையும் நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்க்கின்றார். ஆனால் நாம் இன்னும் பழைய நிலைமைகளிலேயே தவறான சுபாவங்களோடும் பழக்க வழக்கங்களோடும் காணப்படுவோமானால் அது தேவனை வருத்தப்படுத்துகிறதாய் இருக்கும். நாம் அவருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் மாறுவதற்காக ஏராளம் காரியங்களை நமக்கு செய்கின்றார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகள் ஒரு எச்சரிக்கையின் வார்த்தையாக இருக்கின்றது. அவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கின்ற காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம். மீண்டும் மீண்டும் தவறும் பாவமும் செய்து கொண்டு நாம் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாய் இருப்போமானால் அது தண்டனைக்குரிய இடத்திற்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை வேத வசனத்தின்படி மாற்றி அமைத்துக் கொள்வோம். பாவங்களையும் தவறுகளையும் விட்டு மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க பிரயாசப்படுவோம். கனி கொடுப்போம், வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நீர் உம்முடைய தோட்டத்தில் நட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நீர் எதிர்பார்க்கின்ற நற்கனிகளை கொடுத்து நல்ல குணத்தோடு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களில் இருக்கின்ற குறைகளை மன்னித்து உமக்கு பிரயோஜனப்படுகின்ற நல்ல உள்ளத்தோடு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.